الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى آله وأزواجه وذرياته كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع المعلمين والمعلمات والأساتذة الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه اللهم اغفر لجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم يا حي يا قيوم برحمتك أستغيث ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما وفقههما وتأويلهما اللهم علمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد وزدني علما اللهم اجعلني من العلماء العاملين الصالحين المصلحين الراشدين المرشدين الهادين المهديين اللهم ثبتني على الصراط المستقيم اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك اللهم انصر إخواننا المظلومين في فلسطين وفي غزة اللهم انصرهم اللهم انصرهم اللهم افتح لهم فتحا مبينا اللهم عجل لهم بنصرك اللهم أذل الكفرة من أهل الكتاب وأخرجهم أذلة صاغرين الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரத்துல் அலகை நாம் படித்து வருகின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்று 9வது வசனத்திலிருந்து நாம் தொடங்க இருக்கின்றோம் அல்லாஹு தஆலா கூறுகிறான் அரஐத அல்லதி யன்ஹா அரஐத அல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா இன்ஷா அல்லாஹ் இந்த 3 வசனங்களை இன்று நாம் பார்ப்போம் அரஐத நபியே நீங்கள் கவனித்தீர்களா நபியே நீங்கள் பார்த்தீர்களா நபியே இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இது ஆச்சரியமாக இல்லையா முமின்களே இது ஆச்சரியமாக இல்லையா நம்பிக்கையாளர்களே நீங்கள் பார்க்கவில்லையா நீங்கள் கவனிக்கவில்லையா இதெல்லாம் இந்த அரஐத என்பதற்குரிய பொருள் அரஐத அரஐத நீங்கள் கவனிக்கவில்லையா உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் தன்னுடைய மூமினான அடியார்களை பார்த்து கேட்கிறான் அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகிறான் யாரை பற்றி பேசுகிறான் எதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அல்லதி அந்த ஒருவன் அவன் எப்படிப்பட்டவன் யன்ஹா தடுக்கின்றான் குறுக்கே நிற்கிறான் என்ஹா நஹா என்ஹா தடுக்கின்றான் யாரை தடுக்கின்றான் எதிலிருந்து தடுக்கின்றான் அப்தன் ஓர் அடியாரை ஓர் அடியார் என்று அல்லாஹு தஆலா யாரை கூறுகிறான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக அப்து என்ற அந்த சொல் இருக்கிறதே இது அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்களுக்கு வைத்த பெயர் அடிமை ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்மை அல்லாஹுடைய அடிமையாக உணர வேண்டும் அது அல்லாஹ்விற்கு மிக பிரியமான ஒரு நிலை நீங்கள்
உச்ச ராத்திரியில் நின்று உச்சக்கட்ட பக்தியிலே தொழுதாலும் சரி, நீ அல்லாஹுடைய அடிமை, கண்ணியமெல்லாம் அல்லாஹுவிற்கு, நான் அல்லாஹுவிற்கு முன்னால் பணிந்த பயந்த ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு பணிந்தவன், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்தவன் என்று உன்னுடைய சிரம் தாழ்வதற்கு முன்னால் உன்னுடைய மனம் தாழ்ந்து அந்த தக்வாவோடு பணிவோடு நீ தொழுதால்தான் அல்லாஹ்விடத்திலே நீ அங்கீகரிக்கப்படுவாய், உன்னுடைய வணக்கம் அங்கீகரிக்கப்படும். இன்று நம்மிடத்திலே ஈமான் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், இபாதத் இருக்கிறது. ஆனால் இந்த அப்தியத் இருப்பதில்லை அல்லது குறைவாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப பிரச்சனை. இன்று நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதிலே ஏன் தாமதம் ஏற்படுகிறது என்றால், நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு அப்தாக துஆ கேட்பதில்லை. அல்லாஹ்விடத்தில் ஒரு அபுதாக, நம்மை ஒரு அடிமையாக உணர்ந்து, அல்லாஹ்வுடைய அடிமையாக உணர்ந்து, அல்லாஹ்விற்கு அடிமை என்ற ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி வைத்து அல்லாஹ்விடத்திலே பணிவதில்லை. அடிமை என்றால் அங்கு 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று என்ன? உண்மையான உருப்படியான அடிமை யார்? எஜமானன் சொன்னதை செய்வான், எஜமானன் தடுத்ததை விட்டு விடுவான், அவன்தான் உண்மையான அடிமை. எஜமானனுக்கு பயப்படுவான், பணிவான். இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், நம்மில் யார் தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வோம். ஆனால் அல்லாஹ்விற்கு விருப்பமானதை செய்வதில் ஆர்வம் இருக்காது. அல்லாஹ் தடுத்ததின் மீது வெறுப்பு இருக்காது. அல்லாஹ் தடுத்ததின் மீது வெறுப்பும் இருக்காது. அல்லாஹ் ஏவியதின் மீது விருப்பமும் இருக்காது. அந்த பயமும் பணிவும் இருக்காது. இது என்ன வகையான அடிமை? டுபாக்கூர், போலி அடிமைகள். காகிதத்தால் செய்யப்பட்ட கப்பலை போல, காகிதத்தால் செய்யப்பட்ட உருவங்களைப் போல, பொம்மைகளைப் போல. நபிமார்களை அல்லாஹு தஆலா அப்தாக ஏற்றுக்கொண்டான். நாம் அப்த் என்று நம்மை சொல்கிறோம், அதுக்கு கூட ரொம்ப பேருக்கு வெட்கம். அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்வதற்கு வெட்கம். தனக்கு முன்னாடி பேரை போட்டு பந்தா பண்ணுறதுக்கு தான் நான் இன்ன பள்ளிவாசலுடைய முத்தவல்லி, செக்ரட்டரி, இன்ன ஜமாத்துடைய தலைவர், நான் இன்ன இயக்கத்துடைய தலைவர், பேர் இயக்கத்தின் தலைவர், இப்படிலாம் தனக்கு பின்னாடி பொய்யான புகழ்ச்சிகளை, பெருமைகளை சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த பட்டப்பெயர்களை போடுவதற்குத்தான் நமக்கு இன்று நம்முடைய நப்சு ஆசைப்படுகிறதே தவிர, நான் அல்லாஹுடைய அடியான், அவனுடைய மன்னிப்பின் பக்கம் தேவை உள்ள ஒரு எளியவன், நமக்கு மனசு வருதா? வரல. அப்போ நம்ம நப்சில் இன்னும் அந்த பெருமை குடிகொண்டு இருக்கு. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களுக்கும் அவரவர்களுடைய அந்த சூழ்நிலையில் பெருமை, படிப்பை வைத்து பெருமை, அழகை வைத்து பெருமை, அறிவை வைத்து பெருமை, தான் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து பெருமை, தன்னுடைய இருப்பிடத்தை வைத்து பெருமை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை வைத்து பெருமை. ஸோ இப்படி எல்லா வகையான பெருமைகளிலிருந்து ஒரு அடியான் கழண்ட வேண்டும். எல்லா வகையான பெருமைகளிலிருந்து ஒரு அடியான் கழண்டு விட வேண்டும். விடுபடுறதில்ல, கழண்டுறணும். விடுபடுறதுக்கு கழன்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் நெருக்கமான அர்த்தம் தான். மொத்தமாக கழண்டணும், அவ்வளோதான். இன்ஜின்லேருந்து டப்பா கழண்டுற மாதிரி சம்பந்தமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த கல்பு சுத்தமாகணும். விஷயத்துக்கு வருவோம். இந்த அபுது, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனுடைய முதல் சூறாவில் அபுத் என்று வர்ணிக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தன்மை என்ற காரணத்தினால நாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாகுவதில் அப்பேற்பட்ட ஒரு இன்பம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய எஜமானனை அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய அடிமை என்று சொல்வதில் அவ்வளவு பெரிய நமக்கு ஒரு ஆன்மீக ஈமானிய திருப்தி, மனசில் ஒரு விசாலம், சந்தோஷம் ஏற்படணும். அது ஏற்பட்டால் தான் ஈமான் அங்கே இருக்குன்னு அர்த்தம். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர்.
என் ரப்பு, என்னுடைய அதிபதி, என்னுடைய இறைவன் சிறந்த எஜமானன், சிறந்த உரிமையாளன், அவன் சிறந்த உதவியாளன். சரியா? இன்றைக்கு நமக்கு நமக்கு நாமே எல்லாமே உரிமையாளர்கள். நான் எடுக்கிறதா எனக்கு முடிவு, என் ரப்பு தான் எனக்கு முடிவு எடுப்பவன், என் ரப்பு தான் என் மீது ஆட்சி செலுத்துபவன் என்ற அந்த பணிவு அடக்கம் வருதா? வரல. அதனால தான் இன்றைக்கு நமக்கு பெருமை எப்போதுமே எப்படி இப்லீஸுக்கு உச்சத்தில் ஏறி இருந்துச்சோ அதே போல் பெருமை நமக்கு உச்சத்தில் ஏறி இருக்குது. அந்த பெருமை நம்மளை கெடுத்துக்கிட்டே இருக்குது, கவுத்துக்கிட்டே இருக்குது, தலைக்கீழே குப்புற தள்ளிக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கே ஈமானிய கண் இருந்தால் தானே தெரியும். ஈமானிய பார்வை இல்லாத காரணத்தினால நம்ம எவ்வளவு பெரிய வழிகேட்டில் இருக்கோங்கிறது நமக்கு தெரியல. தொழுவுறோம் ஆனால் வழிகேட்டில் இருக்கிறோம், மார்க்க கல்வி படிக்கிறோம் ஆனால் வழிகேட்டில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த விஷயத்தில் வழிகேடுங்கிறது அது ஒரு பெரிய ஒன்று, புரியுதா இல்லையா? மொத்தமாக குஃப்ரு ஷிர்க்கு அது மொத்தமாக ஒரு பெரிய வழிகேடு. அதுக்கு பிறகு வழிகேடில் பல டிபார்ட்மெண்ட் இருக்குது, வழிகேடில் பல பிரிவுகள் இருக்குது. அதில் சில பிரிவுகளை விட ஆபத்தானது, அதில் சில பிரிவுகளை விட ஆபத்தான ஒன்று. அதில் ஒரு பிரிவு தான் இந்த பெருமைங்கிறது, ஆணவம், நான், அனானியத். இப்லீஸ் சொன்னான் அல்லவா, அன கைரும் மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவன். கலக்தனீ மின் நார், என்னை நீ படைத்தாய் நெருப்பிலிருந்து. அப்போ அந்த நான் என்ற அந்த அனானியத்தின் அரபியில் சொல்லுவாங்க, நான் எனக்குன்னு ஒரு தகுதி. தூக்கி போட்டு மீதி என்ன தகுதி இருக்குது? படுத்தா நீ எந்திரிப்பியா? ஏதாச்சும் உறுதி இருக்கா? இல்லை. நம்ம போட்ட சட்டையை கலட்டினா யாராவது மோந்து பார்க்க முடியுமா? நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை வாயிலேருந்து வெளியே எடுத்தால் யாராவது அதை பார்க்க விரும்புவோமா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம வயிற்றுலேருந்து வெளியாறுனா அதை யாராவது பார்க்க விரும்புவாங்களா? நம்ம கண்ணிலேருந்து ஏதாவது வெளியேறினால் யாராவது அதை பார்க்க விரும்புவாங்களா? நம்ம மூக்கிலேருந்து ஏதாவது வெளியேறினா அதை பார்க்க யாராவது விரும்புவாங்களா? நம்ம காதுலேருந்து ஏதாவது வெளியேறினா அதை பார்க்க யாராவது விரும்புவாங்களா? நம்ம வாயிலேருந்து ஏதாவது வெளியே வந்தால் பார்க்க விரும்புவாங்களா? நம்ம விரும்புவோமா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒருவராக நாம் இருந்து கொண்டு நமக்கு என்னங்க பெருமை இருக்குது? ஒரு மாட்டு சாணி கூட பயன்படுது இல்லையா? எத்தனையோ மிருகங்களுடைய கழிவு நறுமணமானது. புனுகு புனன் ஒரு பூனை இருக்குது, பூனையில் ஒரு வகை இருக்குது புனுகு புனன்னு, அதனுடைய கழிவு இருக்குது, அவ்வளவு நறுமணமாக இருக்கும், அத்தர் மாதிரி இருக்கும், அவ்வளவு வாசனையாக இருக்கும். அதே போல் அம்பர் மீன், அதனுடைய வாந்தி, திமிங்கிலத்தினுடைய வாந்தி, அது 1 கிலோ அந்த வாந்தி, அது எத்தனையோ லட்சம், 15-20 லட்சம். யோசிச்சு பாருங்க, நமக்கு என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க, எதுக்குமே உதவ மாட்டோங்க. ஈமானோடு மௌத்தா போனாலே தவிர, முஸ்லீமாக வலா தமூத்துன்ன இல்லா வான்து முஸ்லிமூன், முஸ்லீமாக மௌத்தா போனாதான், முஸ்லீமாக நாம் மௌத்தா போனாதான் நம்ம உருப்படியான செல்ற காசு. அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் ஒருவன் ஈமான் இஸ்லாம் அல்லாத நிலையில் மரணித்து விடுவானோ அவன் எதுக்குமே உருப்பட மாட்டான். வாழும்போதும் உருப்படலை, மௌத்தா போயும் உருப்படலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ இந்த துன்யாவில் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பான், அவ்வளோதான். நாளைக்கு மறுமையில் போனால் ஒன்றும் இருக்காது. இந்த துன்யாவில் என்ன அனுபவிச்சிட முடியும்? ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சஹி முஸ்லீமுடைய ஹதீஸு, பெரும்பாலும் பயான்களில் அதிகமாக நான் இந்த ஹதீஸை பயன்படுத்துவோம் எனக்காக. யுக்தா பி அன்அமி அஹ்லில் ஜன்னதி யௌமல் கியாமா, மறுமை நாளில் உலகத்திலேயே ரொம்ப இன்பமாக வாழ்ந்த ஒரு அடியானை கொண்டு வரப்படும். மறுமையில் உலகத்திலேயே ரொம்ப இன்பமாக வாழ்ந்த ஒரு அடியானை மறுமையில் கொண்டு வரப்படும். யார் அவன்? காஃபிராக இருக்கும். அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்தில் சொல்லுவான், இவனை நீங்கள் நரகத்தில் ஒரு முக்கி எடுங்கள். எப்படி தண்ணியில் அப்படி முக்கி எடுக்கிறோமோ, ஆமாம், இந்த டீ டிப்பு இருக்குது பாருங்கள், அதை அப்படி டீயில் அப்படி நினைக்கிறீங்க, அந்த மாதிரி மலக்குகள் அவனை அப்படியே அலாக்காக தூக்கி கொண்டு சென்று
நரகத்தில் ஒரு முக்கி எடுத்துகிட்டு வருவாங்க, அவ்வளோதான், ஜஸ்ட்டு எடுத்துருவாங்க. அல்லாஹு தஆலா அந்த அடியான்ட்ட கேட்பான், ஹல் ரஅய்த நஈமன் கத்து ஃபி துன்யா, உலகத்தில் ஏதாவது நீ இன்பம் அனுபவித்திருக்கிறாயான்னு சொல்லி. அந்த அடியான் சொல்லுவான், மா ரஅய்து நஈமன் கத்து யா ரப், இறைவா நான் எந்த இன்பத்தையும் அனுபவித்ததில்லை என்று. இத்தனைக்கும் அவன் யார்? இந்த உலகத்தில் வெறும் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவன், நோயையே பார்க்காதவன், மரணத்தை தவிர வேற எந்த கஷ்டத்தையுமே பார்க்காத ஒரு மனிதன் நாளை மறுமையில் நரக நெருப்பில் ஒரு முறை முக்க வைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையினுடைய அத்தனை இன்பங்களையும் மறந்து விடுவான். அடுத்து யுஉதா பி அஷத்தின் நாஸி புஅஸன், உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம், சிரமம், வலி, வேதனைகளை அனுபவித்த ஒரு மனிதனை கொண்டு வரப்பட்டு அவன் மூமினாக இருப்பான். அல்லாஹ் கட்டளையிடுவான், அவனை கொண்டு போய் சொர்க்கத்தில் ஒரு முக்கி எடுத்துட்டு வாங்கன்னு. அந்த மலக்குகள் கொண்டு போய் சொர்க்கத்தில் அப்படி ஒரு முக்கி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைப்பாங்க. அல்லாஹ் கேட்பான், டேய் ஹல் ரஅய்த புஅஸன் கத்து, துன்யாவில் ஏதாவது கஷ்டத்தை பார்த்துருக்கிறியான்னு சொல்லி. அவன் சொல்லுவான், ரப்பி எந்த கஷ்டத்தையும் நான்ப்பா, கஷ்டம்னா என்னடான்னு கேட்பான். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள் எப்பேற்பட்ட அந்த மறுமை. அப்போ இந்த துன்யாவில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் லோ 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 லோன்னு அலைஞ்சு மண்டையெல்லாம் இந்த துன்யாவுக்கு கொடுத்து மறுமையிலிருந்து இந்த மண்டையை காலி பண்ணி வச்சுருக்கிறோம். சரியா இல்லையா? எதுலேருந்து காலி பண்ணி வைக்கணும்? துன்யாவிலேருந்து காலி பண்ணி வைக்கணும், வெக்கெட் பண்ணி வைக்கணும். ஆகிரத்துக்காக நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கிறோம்? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஆகிரத்தை காலி பண்ணி வச்சுட்டோம் மண்டையிலேருந்து. சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கேட்குறான், என்ன ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இப்படிப்பட்ட ஒரு கேடு இந்த மனுஷனுக்கு. அவன் அந்த ஒரு அடியானை தடுக்கின்றான். அப்போ என்னுடைய அடியானை, மனிதர்களிலேயே உயர்ந்த தரத்தை அடைந்தவர், அதுவும் எதிலிருந்து தடுக்கின்றான்? எப்போது தடுக்கின்றான்? இதா சல்லா, அவர் தொழுகைக்கு நின்றால், அவர் தொழப்போகும்போது. இதா சல்லா என்றால் அரபி மொழியில் இந்த ஃபேல்களுக்கு அவ்வளவு அர்த்தம் வரும். தொழுதால் அப்படின்னு சொன்னால் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அதையும் எடுத்துக்கொள்ளும், தொழுகைக்கு போகும்போது அதையும் எடுத்துக்கொள்ளும், தொழுகைக்காக நிற்கும்போது அதையும் எடுத்துக்கொள்ளும். எல்லாமே அந்த அர்த்தத்தில் வரும். சரி, இப்போ நம்ம உள்ளார போவோம். இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது, யார் யாரை பற்றி பேசுகிறது என்றால், இமாம்கள் சொல்கிறார்கள் இந்த வசனம் அபூஜஹலை பற்றி பேசுகிறது. அபூஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்து கொண்ட அந்த கெட்ட நடத்தையை பற்றி பேசுகிறது. இந்த அபூஜஹல் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வந்தால் தொழவிடாமல் தடுப்பான், தொழுகையில் நின்றால் குழப்பம் விளைவிப்பான், தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இடையூறு தருவான். அல்லாஹு தஆலா அந்த செயலை, அபூஜஹலுடைய அந்த செயலை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல கண்டிக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன அயோக்கியத்தனம் இது! ஒரு நபி, ஒரு அடியார் அல்லாஹ்வை படைத்த இறைவனை தொழுகிறார். அப்படிப்பட்ட அந்த அடியாரை இறைவனை தொழுவதிலிருந்து இவன் தடுக்கின்றானே, இவனுக்கு இவனுடைய இறைவன் செய்த அருட்கொடைகளை இவன் நினைத்து பார்க்க வேண்டாமா? எவ்வளவு அருட்கொடைகளை புரிந்திருக்கிறான். இறைவனுடைய அருட்கொடைகளுக்கு இவன் நன்றி செலுத்தாமல், இறைவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல், இவனும் இறைவனை வணங்காமல் இறைவனை வணங்கக்கூடியவர்களையும் இவன் தடுக்கின்றானே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவியுடைய நிலையை பற்றி மூமின்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறான். இவனுக்கு புத்தி இல்லையா? இப்போ நம்ம தஃப்சீருக்குள்ளார போவோம். இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள்? ذُكِرَ, கவனிங்க, أن هذه الآية وما بعدها نزلت في أبي جهل بن هشام, நிச்சயமாக இந்த வசனமும் இதற்கு பின்னால் இருக்கின்ற வசனமும் ذُكِرَ சொல்லப்படுகிறது. أن هذه الآية, இந்த வசனம், வமா பஅதஹா, இதற்கு பின்னால் உள்ள வசனங்கள் கடைசி வரைக்கும், அல்லது நாசியத்தின் காதிபா வரைக்கும். நஸலத் ஃபீ அபி ஜஹல் இப்னு ஹிஷாமின்,
அபூ ஜஹல் இப்னு ஹிஷாமுடைய விஷயத்தில் இறங்கியது. இவனுடைய உண்மையான பெயர் அம்ர் இப்னு ஹிஷாம். வதாலிக அன்னஹு கால ஃபீமா பலகனா, அவன் பேசினான். அது சம்பந்தமாக நமக்கு கிடைத்த செய்தியாவது லஇன் ரஅய்த முஹம்மதன் யுஸல்லி, லஇன் ரஅய்து முஹம்மதன் யுஸல்லி, முஹம்மது தொழுவதை நான் பார்த்தால் லஅதஅன்ன ரகபதஹு, அவருடைய பிடரியை நான் மிதிப்பேன். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் நம்ம உணர்வோடு பேசணும். இப்பேற்பட்ட நபி, இப்பேற்பட்ட மனிதர், எத்தகைய மகத்தான ஒரு கண்ணியத்தை உடையவர், அல்லாஹ்வை காபால தொழுகிறார். அந்த நபியுடைய கழுத்தை மிதிப்பேன்னு சத்தியம் செய்கிறானே, எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான். அதனால தான் அபூ ஜஹலுக்கு பேர் என்ன, இந்த உம்மத்துடைய ஃபிரவுன் என்று. ரசூலுல்லாஹ் இந்த அபூ ஜஹலினால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு மனவேதனைகளை அனுபவித்திருப்பார்கள். அல்லாஹ், கொஞ்சம் நெஞ்சமா அவ்வளவு மனவேதனைகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய நபியுடைய கண்ணியத்தை உயர்த்துவானாக. நமக்கு இன்றைக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்துக்காக தாங்கி கொள்ள முடியலை. உடனே நம்ம மன கஷ்டப்படுறோம். நமக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களை கோபித்து கொள்கிறோம், ஏசுகிறோம், திட்டுறோம், சபிச்சிடுறோம். பொறுத்து கொள்ள முடியலை. நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்க்க முடியவில்லை. சில பேர் மார்க்க கல்வி படிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, தாங்கிக்க முடியாது, உடனே கல்வி படிக்கிறதையே விட்டுருவாங்க. சில பேர் இபாதத்து செய்வாங்க, யாராவது குறை சொல்லுவாங்க, குத்தம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, இபாதத்தையே விட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொரு அற்பமான விஷயத்திற்காக அல்லாஹ்வுக்காக நாம் செய்வதை விடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த நிலையில் வேற நமக்கே அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார் அப்படின்னு 100க்கு 100 நமக்கு மார்க் போட்டு வச்சிருக்கிறோம். என்ன, ஒரு இறைநேசருடைய 1% ஒரு அமல் கூட நம்மிடத்தில் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறோம், 100க்கு 100 மார்க் போட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு விளங்கி வச்சுருக்கிறோம். ஆண்களில் எங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க தாடி பெருசாக வச்சுட்டா இப்போ நான் தான் 100க்கு 100. பெண்கள் புர்கா போட்டு நோஸ் ஃபேஸ் போட்டு கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டா நாங்கள் தான் 100க்கு 100, பாக்கி எல்லாம் குப்பை, நேராக பாக்கியெல்லாம் ஜஹன்னமுக்கு போகிறவங்க நாங்கள் தான் நேராக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கிறோன்னு சொல்லிட்டு. தாடி தேவை, புர்கா தேவை, எல்லாம் ஒரு அமல். ஆனால் இந்த எல்லா அமலும் இருக்கிறதோட உள்ளமும் ஒழுங்காக இருக்கணும், ஈமானும் ஒழுங்காக இருக்கணும். சரிங்களா? ஈமான்லையும் உள்ளத்துலையும் 100 ஓட்டையை போட்டுக்கிட்டு, சல்லடை மாதிரி ஓட்டையை போட்டுக்கிட்டு, கடைசியில் சில வெளிப்படையான சில அமல்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் தான் நமக்கு அறிவை தருவானாக. விஷயத்துக்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க பிறந்த பூமியில் அல் அமீன் என்று, அஸ்ஸாதிக் என்று புகழப்பட்ட ஒருத்தங்க தொழுறாங்க காபத்துல்லாஹ், தொழுகைக்காக வேண்டிய உள்ள இடத்துல. அப்போ அவங்க கழுத்தில் ஏறி மிதிப்பேன்னு சொல்கிறானே, அந்த மாதிரி பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறானே, பல முறை பிடிச்சி தடுத்துருக்கிறானே, கஷ்டம் கொடுத்துருக்கிறானே. ரசூலா எவ்வளோ பொறுத்திருப்பாங்க நம்ம நபி. சுப்ஹானல்லாஹ். கவனிங்க. وَكَانَ فِيمَا ذُكِرَ قَدْ نَهَى رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَن يُصَلِّيَ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் பலமுறை காபத்துல்லாவில் தொழுவதிலிருந்து தடுத்திருக்கின்றான். فقال الله لنبيه محمد صلى الله عليه وسلم, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை பார்த்து சொன்னா, அரஐத யா முஹம்மது அபா ஜஹலின், முஹம்மதே இந்த அபூ ஜஹலை பார்த்தீங்களா, அல்லதி யன்ஹாக அன் துஸல்லிய இந்தல் மகாம், காபத்துல்லால மகாம் இப்ராஹிமிடத்திலே நீங்கள் தொழுவதிலிருந்து அவன் உங்களை தடுக்கின்றானே. வஹுவ முஅரிதுன் அனில் ஹக்கி, அவன் சத்தியத்தை புறக்கணிக்கின்றானே. முகல்திபும் பிஹி, சத்தியத்தை பொய்ப்பிக்கின்றானே. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. யுஅஜ்ஜிபு ஜல்ல ஸனாஉஹு நபிய்யஹு வல் முஃமினீன். அல்லாஹ் தஆலா ஆச்சரியப்படுத்துகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மூமின்களையும். மின் ஜஹலி அபி ஜஹலின், அபூ ஜஹலுடைய அறியாமையை பாருங்கள் என்று ஆச்சரியப்படுத்துகின்றான். வஜராஅத்திஹி அலா ரப்பிஹி,
தன்னுடைய ரப்பின் மீது அவன் எவ்வளவு துணிவு கொள்கிறான், தன்னுடைய ரப்பின் மீது எவ்வளவு துணிவு அவனுக்கு பாருங்கள். ஃபி நஹிஹி முஹம்மதின் அனி ஸலாத்தி ரப்பிஹி, தனது இறைவனை முஹம்மது தொழுவதிலிருந்து அவன் தடுப்பதற்கு எவ்வளவு அவனுக்கு துணிவு இருக்கிறது பாருங்கள். வஹுவ மஅ அயாதீஹி இன்தஹு முகذிபும் பிஹி, அல்லாஹு தஆலாவுடைய என்னமாச்சு கவனிங்க. வபினஹ்வில்லதி குல்னா ஃபி ذلك قال அஹ்லு தஅவீல், இந்த வசனம் குறித்து நாம் என்ன சொன்னோமோ அது போன்றுதான் விரிவுரையாளர்கள் கூறியிருக்கிறார்கள். عن مجاهد رحمه الله في قول الله أرأيت الذي ينهى عبدا إذا صلى قال أبو جهل ينهى محمدا صلى الله عليه وسلم إذا صلى. இந்த வசனம் அபூ ஜஹலை பற்றி பேசுகின்றது. அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுப்பவனாக இருந்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது. அதே போல கதாதா சொல்கின்றார்கள், அன் கதாதத ரஹிமஹுமுல்லாஹு ஜமீஅன் அரஐத அல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா நஸலத் ஃபீ அதுவில்லாஹி அபீ ஜஹலின், அல்லாஹ்வுடைய எதிரியாகிய அபூ ஜஹல் குறித்து இந்த வசனம் இறங்கியது. வதாலிக லிஅன்னஹு قال لئن رأيت محمدا صلى الله عليه وسلم يصلي لأطأن على عنقه, முஹம்மது தொழுவதை நான் பார்த்தால் அவருடைய கழுத்தின் மீது நான் ஏறி மிதிப்பேன். فأنزل الله ما تسمعون, அது குறித்து தான் நீங்கள் இப்போது செபியுறக்கூடிய இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். கதாதா ரஹிமஹுல்லாவுடைய மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, في قول الله أرأيت الذي ينهى عبدا إذا صلى قال أبو جهل لئن رأيت محمدا صلى الله عليه وسلم يصلي لأطأن على عنقه, முஹம்மது அவர்கள் தொழுவதை நான் பார்த்தால் அவர்களுடைய கழுத்தின் மீது நான் மிதிப்பேன் என்று அவன் கூறினான். وَكَانَ يُقَالُ لِكُلِّ أُمَّةٍ فِرْعَوْنٌ, பொதுவாக என்ன சொல்லப்படும் என்றால் ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ஃபிரவுன் இருப்பான். இந்த உம்மத்துடைய ஃபிரவுன் அபூ ஜஹலாக இருந்தான். அப்பேற்பட்ட கொடியவன், கெட்டவன், அல்லாஹ் பாதுகாக்கணும். قوليه وبه قال حدثنا إسحاق بن شاهين الواسطي قال حدثنا خالد بن عبد الله عن داود عن كريمة عن ابن عباس رضي الله عنه وعنهم. إلا راويகளுக்காக வேண்டி நம்ம துஆ செய்யணும். قال كان رسول الله صلى الله عليه وسلم يصلي فجاءه أبو جهل, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தால் அபூ ஜஹல் அங்கே வந்து ஃபனஹாஹு அன் யுஸல்லிய, தொழக்கூடாது என்று தடுப்பான். ஆக இந்த காலத்திலையும் காஃபிர்கள் செய்கிறார்கள் அல்லவா, எல்லாம் யார், அந்த அபூ ஜஹலுடைய வாரிசுகள், ஷிர்கில் குஃப்ரில். முஸ்லீம்கள் தொழுவதிலிருந்து இன்றைய காலத்திலையும் காஃபிர்கள் தடுக்கின்றார்கள். பாருங்கள், இதே நிலைமை தான். ஒரு பயான் இருக்குது, நான் லிங்க் அனுப்புகிறேன், கேளுங்க. காலங்கள் மாறினாலும் காஃபிர்கள் மாற மாட்டார்கள், காலங்கள் மாறினாலும் காஃபிர்கள் மாற மாட்டார்கள்னு ரொம்ப முக்கியமான ஒரு பயானு கேளுங்க. அவங்களுடைய புத்தி அப்படித்தான். ஏன்னா அந்த காஃபிர்களுக்கெல்லாம் குரு யார், அபூ ஜஹலுக்கு குரு யார், இப்லீஸ். அதனால் அந்த இப்லீஸுக்கு என்ன வேலை, மூமின்களுக்கு தொந்தரவு தரணும், மூமின்களை ஈமானில் நிம்மதியாக விடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாப்பானாக. فأنزل الله تعالى أرأيت الذي ينهى عبدا إذا صلى إلى قوله كاذبة خاطئة என்பது வரை உள்ள வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கினான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்துபி அவங்களும் இதே கருத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறாங்க. நஸலத் ஃபீ அபி ஜஹலின் லஅனஹுல்லாஹ், இந்த வசனம் அல்லாஹ் சபிக்கின்ற அபூ ஜஹலை குறித்து இறங்கியது. தவஅத நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸலாத்தி இன்தல் பைத்தி, காபாவிற்கு அருகிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதை குறித்து அவன் அச்சுறுத்தினான், பயமுறுத்தினான். ஃபவஅதஹு தஆலா பில்லதி ஹி அஹ்ஸனு அவ்வலன், அல்லாஹ் தஆலா எடுத்து எடுப்புலையே அபூ ஜஹலை திட்டாமல் ஆரம்பத்தில் ரொம்ப அழகிய முறையில் அவனுக்கு உபதேசம் செய்தான். அல்லாஹ் நாடி இருந்த ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா அவனை திட்டிருக்கலாம், சபிச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா ரொம்ப அன்பான ஒரு வசனங்களை கொண்டு, ஏன்டா இப்படி செய்கிற, உனக்கு எவ்வளோ நியமத்தை நான் பண்ணியிருக்கிறேன் என்று அவர் தொழுகிறாரு. தொழுகிறது ஏன் தடுக்கிற, ரொம்ப அன்பா அல்லாஹு தஆலா, மென்மையாக அல்லாஹு தஆலா உபதேசம் செய்தான். ஃபவஅதஹு தஆலா பில்லதி ஹி அஹ்ஸனு அவ்வலன். இமாம் குர்துபி அதே தான் சொல்கிறாங்க. கௌலுஹு தஆலா ரஅய்த அல்லதி யன்ஹா ஹுவ அபூ ஜஹலின், இந்த வசனத்தில் பேசப்படக்கூடிய அந்த தடுப்பவன் யார், அபூ ஜஹல். அப்தன் இதா ஸல்லா,
கவனிங்க. இந்த அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது, இதுவும் அப்படியே நேற்று இதுக்கு முன்னாடி பகுதியில் படித்தோம்ல, அதுதான் திரும்பவும் இங்கே திரும்பி எழுதியிருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்தன் இதா ஸல்லா. சரி, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க எத்தகைய நல்லவர்? அரஐத இன்கான அலல் ஹுதா, அபூ ஜஹலே அவர் நேர் வழியில் இருக்கிறார்ப்பா. அவ் அமரபி தக்வா, அவர் இறையச்சத்தை, நல்ல விஷயங்களை, மன சுத்தத்தை அவர் பிரசங்கம் செய்கிறார், சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட ஒருவரையா அவர் தொழுவதிலிருந்து நீ தடுக்கின்றாய்? புரியுதா? இந்த அரஐத்த என்பது அபூஜஹலை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். முதல்ல அரஐத்த என்பது ரசூலாவை பார்த்து அபூஜஹல் விஷயமா கேட்டான். இந்த இடத்துல அரஐத்த என்பது அபூஜஹல் இடத்துல ரசூலாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல் கௌலு ஃபி கௌலிஹி தஆலா அரஐத இன் கான அலல் ஹுதா யகூலு தஆலா திக்ருஹு அரஐத இன் கான முஹம்மதுன் அலல் ஹுதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியின் மீது இருந்தாலுமா, ஐ அல இஸ்திகாமத்தின் வ சதாதின் ஃபி ஸலாத்திஹி லி ரப்பிஹி, தனது இறைவனை அவர் தொழக்கூடிய விஷயத்தில் ஒழுக்கமாக, நேர்மையாக, நல்ல வழியில் இருந்தாலுமா அவரை நீ செய்வாய், தடுப்பாய். புரியுதுங்களா? ஐ ஃபமா தன்னுக இன் கான ஹாதல்லதி தன்ஹாஹு அல தரீகில் முஸ்தகீமதி ஃபி ஃபஅலிஹி. இப்னு கசீர் சொல்றாங்க, மனுஷனே, யாரை நீ தடுக்கின்றாயோ அவர் தன்னுடைய செயல்களில் நேரான ஒரு பாதையில், நேர்மையான ஒரு பாதையில் இருந்தாலுமா அவரிடத்திலே நீ இப்படி நடந்து கொள்வாய். இமாம் குர்துபியும் அதே தான் சொல்றாங்க. அரஐத இன்கான அலல் ஹுதா வ அமர பித் தக்வா, ஐ அரஐத யா அபா ஜஹல், அபூ ஜஹலே, இன்கான முஹம்மதுன் அலா ஹாதிஹி ஸிஃபதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய உயர்ந்த தன்மையில் இருந்தாலுமா நீ அவரை நீ தடுப்பாய். அலைஸ நாஹிஹி அனி தக்வா வ ஸலாத்தி ஹாலிகன், இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தொழுவதிலிருந்தும் பரிசுத்தத்திலிருந்தும் தடுப்பவன் நாசமாகி விட மாட்டானா? உனக்கு பயம் இல்லையா அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடும் என்று இமாம் தபரி சொல்றாங்க. அவ் அமர முஹம்மதுன் ஹாதல்லதி யன்ஹா அனிஸ் ஸலா, நீ தடுக்கிறிய இந்த முஹம்மது, அவர் பித்திகா இல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வ கௌஃபி இகாபிஹி, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்று ஏவக்கூடியவராக இருக்கிறாரே, அப்படிப்பட்ட அவரையா நீ தொழுவதிலிருந்து தடுக்கின்றாய்? சொல்றாங்க கத்தாதா ரஹிமஹுல்லா, கால முஹம்மத் கான அலல் ஹுதா வ அமர பித் தக்வா. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சான்று வழங்குகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியிலே இருந்தார்கள், இறையச்சத்தை, மன சுத்தத்தை அவர்கள் மக்களுக்கு ஏவிக் கொண்டிருந்தார்கள் என்று. இப்னு கசீர் சொல்றாங்க, பிகௌலிஹி வ அன்த தஸ்ஜுருஹு வ ததவஅதுஹு அலா ஸலாத்தி, நீ இந்த மாதிரி அந்த மனிதரை தடுக்கிறியே, தொழுகையிலிருந்து தொழ வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறாயே, இது சரியாகுமா, இது நியாயமாகுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இமாம் குர்துபி சொல்றாங்க, அரஐத யா ஜபல் யா அபா ஜஹல் இன் கான முஹம்மதுன் அலா ஹாதிஹி ஸிஃபா அலைஸ நாஹிஹி அனி தக்வா வ ஸலாத்தி ஹாலிகன். அது எல்லா வசனத்துக்கும் மொத்தமாக ஒரே விஷயத்தை தான் இமாம் குர்துபி சொல்றாங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே என்ன பேசுகிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அழைப்பு பணி செய்த போது, நபித்துவத்தை வெளிப்படுத்திய போது அவர்கள் காபத்துல்லாஹ்விலே அல்லாஹ்வை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை காபத்துல்லாஹ்விலே தொழுவதிலிருந்து அபூ ஜஹல் தடுத்து கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவேன், கழுத்திலே ஏறி மிதிப்பேன், அவர்களை அழித்து விடுவேன் என்பதாக அபூ ஜஹல் கொக்கரித்து கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா அந்த அபூ ஜஹலுக்கு குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களிலே மென்மையாக உபதேசம் செய்தான். அபூ ஜஹலே, உனக்கு அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்து செய்திருக்கிறான், அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி உள்ளவனாக, அந்த நிஅமத்துகளை ஏற்றுக்கொண்டவனாக நீ இருக்காமல் இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நபியை, தக்வாவை சொல்லக்கூடியவரை, நேர்வழியிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை அவர் தன்னுடைய இறைவனை தொழுவதிலிருந்து நீ தடுக்கின்றாயே இறைவனுடைய வீட்டிலே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மென்மையான ஒரு எச்சரிக்கையாக இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கிறான். இந்த வசனத்துக்குள்ளார அபூ ஜஹலுக்கான எச்சரிக்கை இருக்கிறது, கண்டிப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான உயர்வு, சிறப்பு இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்விலே இந்த சூறாவை நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில்கள் இருந்தால் நாளைக்கு வைத்துக்கொள்வோம். اللهم يسر اللهم يسر اللهم يسر لا حول ولا قوة إلا بالله. اللهم تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. والسلام عليكم ورحمة الله. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.